திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு ஒரு அடையாளம், ஒரு ஞாபக குறியாக இருக்கட்டும் என்று நித்திய உடன்படிக்கை பண்ணினார். ஆகவே தாய் தகப்பன் இடத்தில் இருந்து பிறந்த பிள்ளைங்க ஜென்ம பாவத்தையும் ஜென்ம சாபத்தையும் கழுவ வேண்டுமானால் 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். தான் கட்டளை. திருப்பணிகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியக்காரன் கொழுக்கிறது கொடுக்கக்கூடாது, சர்ச்சு கட்டுறது கொடுக்கக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய ஜென்ம பாவம் கழுவப்படும், ஜென்ம சாபம் கழுவப்படும். இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கும். தாய் ஒரு வேளை விபச்சாரியாக இருக்கலாம், பிள்ளை விபச்சாரியாக தான் வளர முடியும். தகப்பன் குடிகாரனாக இருக்கலாம், பிள்ளையும் குடிகாரனாகத்தான் இருப்பான். தேர் இஸ் நோ சேஞ்ச். அப்படி பிள்ளை தப்பாமல் பிறகும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்படி தான் இருக்கும். அப்படி மாறணும்னு சொன்னால் ஜென்ம பாவத்தை கழுவி வெளியே வரணும். உற்சாகமா கையை தட்டுங்க. அதான் கிறிஸ்தவம். சில இந்து மதத்தில் இருப்பாங்க, அப்படியே ஒரு ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வந்துடுவாங்க. கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் கேட்பேன், எவன்டா உன்னை ரட்சிக்கப்பட்டேன் கேட்பேன். அது பாஸ்டர் ஞானஸ்தானம் தான் இருந்தார். ஞானஸ்தானத்துக்கு பேர் ரட்சிப்பா. நீ மாறணும், உன் மனசு மாறணும், உன் உள்ள மாறணும். பழைய பாவங்கள் உன்னை பின்தொடரக்கூடாது, பழைய ஆவிகளும் பின்தொடரக்கூடாது. அப்பனை புதைச்சிருப்பீங்க, அவன் ஒரு விக்கிரகத்தை சேர்ந்தவனாக இருப்பான். இல்லை அம்மாவை புதைச்சிருப்பீங்க, அது ஒரு விக்கிரகத்தின் அடையாளம். பரிசுத்தம் அடையாமல் மரித்து போனால் ரெண்டும் 2 ஆவிகள். கொண்டு போனதும் பல ஆவிகள், மொத்த பற்பல ஆவிகள் சேர்ந்து பிள்ளைய கொல்றதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கும். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆகவே உன் அப்பா அம்மாவுடைய அக்கிரமத்து நிமித்தம் அந்த ஆவிகள் உன்னை அழிக்க புறப்படும். ஆகவே உன்னை காப்பதற்கு தான் ஜென்ம பாவத்தையும் ஜென்ம சாபத்தை கழுவி என் பிள்ளையார் வா என்று கர்த்தர் அழைக்கிற அழைப்பின் சப்தம். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. நம்ம விபச்சாரம் பண்ணியிருக்கிறோம், பார்வையினால இல்லை வார்த்தையினால இல்லை செயலினால பாவம் செஞ்சுருக்கிறோம். எங்கே போய் கழுவினீங்கன்னு கேட்குறேன். எந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் பாஸ்டர், என்னை தவிர உங்கள் பாஸ்டர்கள் பல சபைகள் இங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கலாம், உங்கள் பாஸ்டர்கள் எப்படி கழுவினார்கள்? அவர் என்ன பண்ணுவார்கள்? ஞானஸ்தானம் கொடுத்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டேன்னு சொல்வார். அண்ட புழுகு நம்பி மோசம் போவீர்கள், ஒருவனும் பரலோகத்துக்கு போவதில்லை. ஒரு வார்த்தை சொல்லி சொஸ்தமாக்குறதுக்கு அவன் எல்லாம் ஊழியக்காரன் இல்லை. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ கேட்குறேன், அந்த வசனம் என்ன? லேவியராகமா 19:22. உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. பாவங்களை கழுவுவதற்கு வசனம். இப்போ இயேசு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்ன வச்சிருக்கிறாரு? வசனம் வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வசனம். நமக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஆண்டு என்ன வசனம் கொடுத்தார்? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வசனம் இல்லாமல் விடுதலையும் இல்லை, வசனம் இல்லாமல் ஆசீர்வாதமும் இல்லை. அப்புறம் என்ன சொல்ல? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கை தட்ட மாட்டீங்க, சந்தோஷம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. நமக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஜீவொளி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது வார்த்தை, அதே அபிஷேகமான வார்த்தை. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆசீர்வதிப்பதற்கே ஒரு வேத வசனம் வருது உங்களுக்கு. சிலருக்கு என்ன சொல்வார்? உன்னை வலது போகிறோம் இடது போகிறோம் இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை பழுகி பெருகை செய்வேன்னு சொல்கிறாரு. இடப்பக்கம் மரப்பக்கமா உன்னை பெருகை செய்கிறேன்னு சொல்லித்தான் செய்கிறாரு. செய்துட்டு சொல்லலை, செய்ய போகிறத முன்குறித்து வசனம் மூலம் பேசுகிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லுகிறார். சொல்லிதான் செய்கிறாரு. இன்னைக்கு நீ அண்ட புழு மாதிரி இருக்கலாம், புழுக்களை போல இருக்கலாம்,
உன்னை நான் என்ன செய்வேன்? கீழாகாமல் மேலாக்குவேன். நீ ஒரு காலம் தாழ்மையாக இருக்க மாட்டார், உயர் அந்தஸ்தில் உன்னை வைப்பேன்னு சொல்லித்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58:8 என்ன சொல்லுகிறார்? விடியற்கால வெளிப்பை போல அவன் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர் விடும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58:11 என்ன சொல்லுகிறார்? கர்த்தரனை நித்தமும் நடத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி மிகுந்த வறட்சியான காலகட்டங்களிலும் நான் உன்னை நடத்தி செல்லுவேன். நீ ஒரு நாளும் பசியோடு இருப்பதில்லை, தாகமாக இருப்பதும் இல்லை. நீர்ப்பாய்ச்சலோட தோட்டத்தை போல ஒன்று வச்சிருப்பேன் சொல்லித்தானையா அவர் செய்கிறாரு. அப்போ பாவத்தை கழுவுறது மட்டும் சொல்லாமல் கழுவாரா? சொல்லுவார். அதுக்கும் வசனம் வச்சிருக்கிறார். எப்படி? வாசி. அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். இதுதான் வேதவசனம். என்னை கிழிச்செறிஞ்சிருவோமா? வேண்டாண்ணா, வேணும்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அப்போ பாவ நிவர்த்தி, உன்னுடைய பாவத்தை சரிகட்டி பாவத்தை நிமித்தம் வந்திருக்கிற வியாதிகளை குணமாக்கி நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். யாத்ராம 30:15-14 உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. உன் ஆத்மாவுக்கே பாவ நிவாரண பலி. இங்கேயும் உன் பாவத்துக்கு பாவ நிவாரண பலி. ஸ்ட்ரைட்டா எபிரேயர் 5:1. அன்றியில் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷன் நிம்மதியாக வாழணும்னு சொன்னா தேவ காரியங்களை செய்வதற்கு அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சும்மா கையை தட்டலாம். இப்போ நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு காணிக்கை உண்டு, அதான் தண்டனை. அந்த காணிக்கை கொடுத்தா தான் கழுவப்படும். இல்லைன்னு நீ ஆற்றுல பாறையில் கடந்து உருண்டாலும் சரி உன் ஆத்துமா பாவம் அழிஞ்சு போகாது. அதிக சவுக்காரத்தை உன் சரீரத்தில் போட்டு கழுவினாலும் உன் உள்ளத்தை கழுவ முடியாது, உன் இருதயத்தை கழுவ முடியாது. பாவ அக்கிரமம் உன் சரீரத்தில் ஒட்டி கொண்டு தான் இருக்கும். அதை கழுவ வேண்டுமானால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே பாவ நிவாரண பலி செலுத்துதல். எப்படி பாவ நிவாரண பலி செலுத்துதல்? இங்கே ஒரு கொஸ்டின் எழும்பும். பாவ நிவாரண பலி அது எப்படி செலுத்த முடியும்? உங்கள்கிட்ட பாவ நிவாரண பலி செலுத்த சொன்னால், பிரதர் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் செய்த பாவத்துக்கு ஒரு பாவ நிவாரண பலி செலுத்துங்க பிரதர்ன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? கோழி அறுத்து ரத்தம் குடிப்பீடா? ஆண்டவருக்கு மாற்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு கோழி அறுத்து ரத்தமாக குடிப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் யாரு? ரத்தம் குடிக்கிற பேயா? மாற்றி சொல்லுங்க. வேறு ஒருவர் சொல்லுங்க. எப்படி பிரதர் பாவ நிவாரணம் பலி? ஆண்டவர் என்ன கோழி ரத்தம் கேட்டாரா? உங்கள்கிட்ட கேட்டாரா கோழி ரத்தம்? எப்படி உங்கள் உதட்டிலிருந்து அது புறப்படலாம்? உங்களுக்குள்ள ஸ்பிரிட் இருக்கு, அது கேட்குது எனக்கு கோழி அடித்து ரத்தத்தை கொடுன்னு. எத்தனை கோழி வேணும்? நான் தரேன். கோழி பண்ணே வச்சுருக்கிறேன், மொத்தத்தையும் அறுத்து ஊற்றிடுவோமா? பிசாசு பேசுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது.
புரியுதா? சொல், செயல், சிந்தனை மூணும் கைப்பிடிக்குள்ளே இருக்கணும். சாத்தானுக்கு பிடிக்குள்ளே இருக்கக்கூடாது. அவன் பெண்ணாக இருந்தால் கற்பழிச்சுட்டு போயிடுவான். அதான் பிசாஸ். அல்லேலூயா. சரி, பாவ நிவாரண பலி எப்படி செலுத்துவது? How is? சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம்தான் பாவ நிவாரண பலி. அல்லேலூயா. அது கோயில் கட்டுக்க முடியும், கொடுக்கக்கூடாது. கோயில் கட்டுனாவனும் பாவ நிவாரண பலி தீராது. எனக்கு இயேசுவே சொன்னார், மனுஷன் கட்டுகிற தேவாலயங்களில் நான் இனி பிரவேசிப்பதில்லை, வாசம் செய்வதில்லை. ஆனால் 1 2 3 பேர் கூடியிருக்கிற யாவிடத்தில் நான் வருவேன்னு சொன்னார். ஆகவே நீ கல் மண் வாங்கி கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டுனா உன் பாவம் தீரும்னு சொன்னால் தீராது. உன் பாவ நிவாரண பலின சுவிசேஷ பணி, அதான் திருப்பணிகளுக்கு கொடுப்பாயாக என்று யாத்திராகமம் 30:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பணிகள். பழைய ஏற்பாட்டில் திரு, புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம். ஏன்னு சொன்னார்? இயேசு பரலோகத்து போகும்போது என்ன சொன்னார்? நீங்கள் சகல ராஜ்யங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்து எனக்கு சாட்சியாய் இருப்பீர்களாக. யார் பாவ நிவாரண பலி செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க முடியும். மற்றவர்களெல்லாம் ஓடி போவார்கள். ஒரு சமகையை தட்டலாம். மற்றவெல்லாம் ஓடி போவார்கள். நிலைநிற்க முடியாது. தேவனுக்கு சுவிசேஷ பணிதான் பாவ நிவாரண பலி. அதான் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை. கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை. அவர் சொன்னார், 12 பேர் தான் சொன்னார், எல்லா தேசத்தும் போய் சுவிசேஷம் அறிவின்னு. சரி, அவங்க 12 பேரும் செத்தாச்சு. எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது? அதற்கு பிறகு வந்த நாம தான் அறிவிக்க வேண்டும். எல்லோருக்கும் மைக்க பிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் எல்லோரும் தங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கிற காணிக்கையை செலுத்தலாம். ஒரு சம கையை தட்டலாம். அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. நீங்கள் உங்கள் பாவங்களை என்னிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, உங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரிடத்தில் இந்த பாவங்களை கொண்டு வரும். இவன் இவ்வளோ பெரிய பாவம் எல்லாம் செஞ்சுருக்கிற ஆண்டவர்னு நான் சொல்லுவேன். அப்போ இவன் பாவத்துக்கு தக்கதாக காணிக்கைகளை அவர் அறிவிப்பார். ஒரு சம கையை தட்டுங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படிக்கு அவர்களுக்கு சொல்லு. எப்படி சிஸ்டர் சொல்லுங்க? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் என்னிடத்தில் காணிக்கை கேட்டு வாங்கிக்கோ. தான் பயன். எல்லார் இடத்துலையும் இல்லை. எல்லாத்தையும் விதைச்சிட்டு விட்டுடலாம். சுவிசேஷ அதிகமாக கேட்கிறார்கள், கீழ்ப்படிந்து போகிறார்கள் சிலர், கீழ்ப்படியாமல் போகிறார்கள் பலர். ஆனால் உற்சாகமாக மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தர்க்கென்று கொடுக்கறதான் காணிக்கை. கேட்டு வாங்கிக்கோ. ஏன்னா கேட்காம இருந்தால் தரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உற்சாகமாக கையை தட்டலாமா? அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இல்லையே? உற்சாகமாக கையை தட்டலாமா? அவளை கேட்டு வாங்கிக்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளோவா கேட்டு வாங்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன்ல. இவன்கிட்ட எவ்வளோ கேட்கலாம்? 1000 புக்கா, 2000 புக்கா, 3000 புக்கோ, 4000 புக்கோன்னு கேட்கலாம்ல. கேட்கலாம்ல. அப்போ சொல்லுவார், இவனுக்கு இத்தனை, இவன் செய்த பாவம் அக்கிரமம் இவ்வளவு, இவன் ஒரு முறைக்கு கூட அவன் பாவம் செய்யக்கூடாது. கடுமையான தண்டனைகளால் நிரப்பும் போது இனி நம்மக்கிட்ட கொடுக்க இல்லை. அப்படி நீ பாவம் செய்யாமல் இருந்தால் தான் இனி கர்த்தருக்கு கொடுக்காமல் தப்பித்து போக முடியும். நீங்கள் எவ்வளோ பாவம் செய்யுங்க,
எவ்வளோ ஆனாலும் கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு திராணி உள்ள வரைக்கும் பாவம் செய்யுங்க, திராணி உள்ளங்களும் இல்லெங்கிலும் நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்படியே வண்டி ஓடட்டு போகிற வரைக்கும். இல்லைன்னா ஒரு பொருத்தனையில் எல்லா பிரச்சனையும் நிற்கும். இல்லைன்னா செய்கிற பாவத்துக்கு தக்கதாக, செய்கிற அக்கிரமத்துக்கு தக்கதாக அவர் காணிக்கைகளை கேட்டு வாங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நாங்களும் கேட்டுக்கிட்டே இருப்போம், கேட்டு வாங்கிக்கிட்டே இருப்போம், புத்தகம் அச்சிட்டு கொடுத்துட்டே இருப்போம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அடுத்த கட்டம் அவன் பாவம் செய்வான். இந்த பக்கத்திலேயே வரமாட்டான், இந்த பக்கத்திலே வரமாட்டான். அவர் இந்த பிரதர் சொன்னார்ல, முதல் நாள் பிரசங்கத்தை கேட்டேன், இவர் இப்படி பிரசங்கம் பண்ணால் ஒருத்தனிஞ்ச உள்ளே வரமாட்டேன் என்ன. அதான் நிறைய சேர் காலியாக இருக்கு இல்லையா பிரதர், அது பார்த்தாலே புரியுமே. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த பொருத்தனை காணிக்க தான் பகை. ஆனால் அதையும் உண்மை, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். உங்கள் பாவங்களை அவர் கழுவினார்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிற ஊழியத்தில் போனால் உங்கள் வாழ்வாதாரம் முடங்கும், இருதயம் பாழாகும், பிசாசு மறுபடியும் உள்ளே வரும், செத்து நரகத்துக்கு போவீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன சண்டே தான் நான் ஒரு செய்தி சொன்னேன். என்னை பொறுத்தவரை நான் எப்படி இருக்கிறேனோ உங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் கர்த்தருடைய பணியை செம்மையாக செய்வேன். ஒருவன் என்னை கெட்ட வார்த்தை பேசினா ஒரே வருஷத்தில் அவனை அடித்து நொறுக்கி கொத்து புரோட்டா போட்டு இன்னும் கொன்று போட்டிருக்காருன்னு சொன்னேன். இந்த ஊழியத்து மேலே கை வைக்கிறவன் ஜாக்கிரதையாக கை வைங்க, திருப்பேஸ் மின்சாரம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பிரதர் சாட்சி சொன்னால என்ன சொன்னார், இவனான்னு கேட்டதுக்கே பொண்டாட்டி அடித்து படுக்கையில் போட்டு கொன்று போட்டாருன்னு அவர் சொல்லிக்கிட்டு போகிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க.